அப்போலோ மருத்துவமனையில் நானே வாலண்டியர் சேர்ந்து 12 வருஷத்துக்கு முன்னாலே சிகிச்சை செய்யப்பட்டது. பைபாஸ் என்று சொல்லப்படுகிறது. அதன் பிறகு அந்த இரத்த குழாய்கள் எந்த நிலையில் இருக்கிறது என்று பார்ப்பதற்காக நானே வழியே சென்று மருத்துவர்களை செய்ய சொன்னேன். அவர்கள் செய்துவிட்டு விட்டார்கள். அன்று ஒரு நாள் இருந்துவிட்டு மறுநாள் நான் வீட்டிற்கு வந்து விட்டேன். அப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், கட்சி பேதமின்றி, இயக்க பேதமின்றி பொது வாழ்விலே இருப்பவர்கள் எல்லோரும், அதாவது பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு 1-2 பேரைத்தான் எனக்கு வாழ்த்து சொல்லவில்லை அல்லது நேரில் வரவில்லை. 1-2 பேர் தான். ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தால் ஒரு 82-83 பேர், அவ்வளவு பேரும் நலம் விசாரித்தார்கள். நேரிலே வந்து தொலைபேசியில் நலம் விசாரித்தார்கள். எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும். ஒரு கட்சி பார்க்கல, ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இப்பொழுது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அந்த டெஸ்ட் பேர் என்னுடைய இருதயத்துக்கு செல்கின்ற இரத்த குழாய்கள் நன்றாக இருக்கிறது, பயப்படுவதற்கு ஏதுமில்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று என்னை தொடர்ந்து கவனித்து வருகிற, சோதித்து வருகிற இருதய மருத்துவ நிபுணர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் 2 நாட்கள் மருத்துவமனையில் ஐயா ஓய்வெடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து கொடுக்கின்ற அந்த மாற்றங்களை எடுக்க வேண்டும். மற்றபடி பயப்படுவதற்கு மருத்துவர்கள் சொன்னார்கள். ஆனால் அங்கே ஒரு நாள் ஒரு அறையில் ஐசியூவில் இல்லை. ஐசியூனா ரொம்ப டேஞ்சரான ஐசியூவில் சேர்ப்பாங்க. இன்டென்சிவ் கேர் யூனிட்னு சொல்லுது. இன்டென்சிவாக அக்கறை எடுத்துக்கணும், அதிகமாக அக்கறை எடுத்து அந்த மாதிரி ஒரு யூனிட். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எனக்கு ஏற்படவில்லை. அந்த ஐசியூ போகவில்லை. 1 மணி நேரம் இருப்பார் ஐசியூவில். அதன் பிறகு ரூமுக்கு வந்துடுவார். மருத்துவர்கிட்ட நான் பேசினேன். நான் பேசியிருக்கேன். அதனால் இன்னொரு 2 நாள் ஓய்வு எடுக்கணும், மருத்துவமனையில் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்கார். அதை நான் ஒரு கட்சின்னு சொல்ல மாட்டேன். அது ஒரு கும்பல். அந்த கும்பலுக்கு சில நாட்கள் தலைவராக இருப்பார். அவர் பேசிய பேச்சுக்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரையும் உலுக்கி இருக்கும், உறுத்தி இருக்கும்.
என்ன பேசுகிறாரு, ஐயாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தொலைச்சி போட்டு விடுவேன், நான் சும்மா இருக்க மாட்டேன், சும்மா இருக்க மாட்டான். இருந்தாங்கன்னா மனசில் அப்படி ஒரு வெறி கோபத்தில் இருக்கிற நான் ஐயாவை வச்சு ஆடிக்கிட்டு இருக்காருங்க, துப்பு இல்லாதவனுங்க. நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நல்லா இருக்கிறார், நல்ல உடல்நலத்துடன் நல்லா இருக்கிறார். நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நல்லா இருக்கிறார், நல்ல உடல்நலத்துடன் இருக்கிறார். மருத்துவமனைக்கு வந்து செக்கப் போயிருக்கிறார். இந்த செக்கப் வந்து திட்டமிட்ட செயல்தான். முன்னாடியே வந்து ஒரு மாதத்திற்கு முன்பு செய்யப்பட்டிருக்கணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து அதை உறுதிப்படுத்தி கொண்டு பணம் தான் போயிருக்காரு. அங்கே செக்கப் போயிருக்காரு. செக்கப் எல்லாம் போட்டு சில, அதாவது ஐயாவுடைய ஒரு செக்கப் வந்து இங்கே சில பேர் ஃபோன் பண்ணி ஐயாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பாருங்க, ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை, வந்து பாருங்க பாருங்க ஐயாவுக்கு உடம்பு என்ன அசிங்கமாக இருக்கிறது, என்ன அசிங்கமாக இருக்கிறது, இருக்கு பாரு, இருக்கு, என்ன அசிங்கமாக இருக்கிறது பாரு, எல்லாம் அசிங்கமாக இருக்கிறது. யார் யாரோ வந்து ஐயாவுக்கு இன்னைக்கு 87 காலையில் வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணிட்டு இது போட்டு இன்ஜெக்ஷன் இது போட்டு இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. யார் யாரோ உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டு வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. வாங்க வந்து பாருங்கள், வாங்க வந்து பாருங்கள், வந்து பாருங்கள், இது என்ன எக்ஸிபிஷனா, இது வந்து பாருங்கள், வந்து பாருங்கள். ஐயாவுடைய உயிர், ஒரு ஐயாவுடைய உயிரியா, ஐயாவுடைய உயிர் பதத்தை அங்கே நான் அங்கே இருக்கிறப்போ காரிடாரோட அங்கே கூட வரமாட்டானுங்க. காரிடார்